காஞ்சிபுரத்தில் லிப்ட் தருவதாக கூறி இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து 34 வயது வாலிபர் கைது. காஞ்சிபுரம் நாவலரில் லிப்ட் தருவதாக அழைத்துச் சென்று இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து 34 வயது காந்திபன் கைதானார். அப்பெண் பணி முடிந்து வீட்டுக்கு நடந்து சென்ற போது அங்கு 2 வீலரில் வந்த காந்திபன் லிப்ட் தருவதாக அழைத்துச் சென்றார். பின் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அழைத்துச் சென்று அப்பெண் கூச்சலிட்டபடி அங்கிருந்து தப்பிச் சென்று போலீசில் புகார் அளித்தார். திமுக ஆட்சியை குறை சொல்ல எடப்பாடி யாருக்கு அருகதை இல்லை? RS பாரதி காட்டம். சட்டம் ஒழுங்கை சீரழித்து கேடுகெட்ட அடிமை ஆட்சியை நடத்திய எடப்பாடிக்கு திமுக ஆட்சியை குறை சொல்ல அருகதை இல்லை என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறினார். திமுகவின் 4 ஆண்டுகால ஆட்சியை விமர்சித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டதற்கு பாரதி பதில் அறிக்கை வெளியிட்டார். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை டிவியில் பார்த்து தெரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமியின் அடிமை ஆட்சி இதுவல்ல என்றார். ரேஷன் கார்டு வேணுமா? மிஸ் பண்ணிடாதீங்க. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டங்களிலும் நாளை மேபத்து பொது விநியோக திட்டத்தின் கீழ் குறை தீர்க்கும் முகாம் நடைபெறுகிறது. இதில் புதிய ரேஷன் கார்டு, ரேஷன் கார்டு பிழை திருத்தம், பெயர் நீக்கம், பெயர் சேர்த்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தவறான போர்க்காட்சிகளை நம்பாதீங்க. மத்திய அரசு அறிவிப்பு. சமூக வலைதளங்களில் பகிரப்படும் தவறான மற்றும் போலி வீடியோக்களை நம்ப வேண்டாம் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியா மீது தாக்குதல் என கூறி பாகிஸ்தானை சேர்ந்த சில எக்ஸ் பக்கங்கள், பேஸ்புக் பக்கங்களில் வீடியோக்கள் பகிரப்பட்டு வரும் நிலையில் மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தானிடையே மோதல் குறித்து ராணுவம் அவ்வப்போது விளக்கம் அளித்து வருவது கவனிக்கத்தக்கது.